உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவது உங்கள் வாயின் வார்த்தைகளில் தான் இருக்கிறது. உங்களால் ஒரு நல்ல வார்த்தையை பேச முடியும்னா மட்டும் பேசுங்க, இல்லைன்னா கம்முன்றுங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா வாழணும் நம்புறீங்கன்னா நல்லா வாழ்வதற்குரிய வார்த்தைகளை பேசுங்க. சிலர்கிட்ட பேசி பாருங்க, வாயை திறந்தாலே வசனம் தான் வரும். அப்படி ஆட்களை பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்குறேன். வாயை திறந்தாலே வசனம் தான் வரும். ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டுடைய வார்த்தை ஒரு லைனாக வராமல் இருந்துறாரு. அப்படிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க இருதயம் எதெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையினால். அப்போ வாயின் வார்த்தைகளை மாற்றணும்னா முதல்ல எங்க மாற்றம் வரணும்? உள்ளுக்குள்ள மாற்றம் வரணும். தேவையில்லாத வார்த்தைகளை சிலர் இடத்துல பேசினதுனால, ஆண்டவர் விரும்பாத சில காரியங்களை, உங்களுடைய இருதயத்தின் தியானங்களை இந்த தீய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து சில வார்த்தைகள் ஆண்டவர் விரும்பாத நபரோடு பேசினதுனால இருதயம் உடைஞ்சிருச்சு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு. நீங்க பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். சிலர் அதிகமாக பேசும்போது ஆங்கிலத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஹே மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்து பேசு, கவனமாக பேசு, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாகமும் அநேக இடங்களில் நம்ம வாயின் வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும் என்று நமக்கு காண்பிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏதோ நம்ம நார்மலாக பேசுகிறது இல்லை. உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு என்ன இருக்கிறது? கொஞ்சம் பவர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. சிலருக்கு அந்த பவர் குறைவாக இருக்கும், சிலருக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய வார்த்தைக்கு வலிமை இருக்காது, ஆனால் அப்பாவுடைய வார்த்தைக்கு வலிமை இருக்கும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அப்பாவுடைய வார்த்தைக்கு பவர் இருக்காது, அம்மாவுடைய வார்த்தைக்கு பவர் இருக்கும். அப்போ சில அம்மாமார் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், அப்பா வரட்டும், அவர்கிட்ட என்ன செய்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னும். சில வீடுகளில் இப்படி பண்ணிட்டேன்னா அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு அப்பா சொல்லுவார். இப்படி சில வீடுகளில் இந்த வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தையின் வல்லமை இருக்கிறது. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது வார்த்தைக்கு உருவாக்கும் சக்தி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போது ஒவ்வொன்றையும் எப்படி படைக்கிறாரு? தன்னுடைய வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவது, எல்லாம் உண்டாக கடவுது, எல்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். அப்போ நம்முடைய வார்த்தைகளுக்கு உருவாக்கும் சக்தி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த உருவாக்குகிற சக்தி என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷனை நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் அழிக்கவும் முடியும், நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் அவர்களை உருவாக்கவும் முடியும். முடியுமா முடியாதா? உங்கள் வீடுகளில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், உங்கள் வாயின் வார்த்தைகள்னால அவங்கள காயப்படுத்தி, அவங்கள வேதனைப்படுத்தி, அவங்கள அழ வைக்கவும் முடியும். அட் த சேம் டைம் உங்கள் வார்த்தையினால் அவங்கள என்கரேஜ் பண்ணி, அவங்கள சந்தோஷப்படுத்தி, அவங்கள மகிழ்ச்சியாக மாற்றவும் முடியும். இன்றைக்கி அநேக இடங்களில் வருகிற தவறுகள் இதுதான். அநேக குடும்பங்களில் கூட நம்மளால் ஒருத்தரை கட்டி எழுப்ப முடியும், நம்முடைய வார்த்தைகளினால் அவர்களை உருவாக்க முடியும். ஆனால் நம்ம வார்த்தைகளை ரொம்ப ஹார்ஷாக பயன்படுத்தி, ஆனால் நம்முடைய விசேஷமாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மக்களுக்கு நல்ல தாளந்துகள் உண்டு. அதில் ஒரு நல்ல தாளந்து என்னன்னா, வாயின் வார்த்தையினாலே ஒருவரை அள வைக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த கிருபை கிடைத்திருக்கிறது? கரங்களை வைத்து சத்தம் என்று மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. பரவாயில்ல, இவ்வளோ ஷார்ப்பாக கவனிக்கிறீங்க. ஓகே,
அப்போ வாயின் வார்த்தைகள்னால ஒருத்தனை எப்படி அள வைக்க முடியுமோ, எழும்பி ஓட வைக்க முடியுமோ, அதுக்கு யாருக்கு பலன் உண்டு? நமக்கு பலன் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அந்த பவர்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு சிலர் வீட்டுக்கே வராமல் இருப்பாங்களாம். எதுக்குன்னா மனைவியினுடைய வார்த்தைக்கு பயந்து. ஹலோ, வீட்டுக்கு போனால் கொன்றுவா அப்படின்னுவாங்க சிலர். அப்படின்னு அர்த்தம் என்ன? கத்தி எடுத்து வச்சுட்டு குத்துருக்காங்கண்ணா? இல்லை, வாயி வாயி வாயி. அப்பா, சில இது லேடிஸ் மட்டும் இல்லை, மனைவி மட்டும் இல்லை, சில புருஷர்கள் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. மனைவி அந்த மனுஷன்ட்ட பேச முடியாது, அந்த மனுஷன்ட்ட பேச முடியாது. சில ஆம்பளை பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்லுவாங்க, அவன்கிட்ட பேச முடியாது, நாய் மாதிரி குறைக்கிறாங்கிறாங்க. ஒருத்தங்க எப்படி குறைக்கிறான்னா, நாய் மாதிரி குறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த வாயின் வார்த்தைகளுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்க. ஒருத்தனை அழிக்கவும் முடியும், ஒருத்தனை உருவாக்கவும் முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய நாவுகள் எல்லாம் கட்டப்படுவதாக. எப்படி கட்டப்படணும்? தேவையில்லாத வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், இதெல்லாம் கட்டப்பட்டு தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள், மனுஷனுக்கு உபயோகமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு அதை வாஞ்சிக்கிறீர்கள்? ஏன்னா உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவது உங்கள் வாயின் வார்த்தைகளில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் பேசுகிறத மற்றவர்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் பேசுகிறத நீங்களும் கேட்கிறீர்கள். சரிதானே? அப்போது சாபமான வார்த்தைகளை, எதிர்மறையான வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்கும்போது அதுதான் மறுபடியும் உங்களுக்குள்ள உள்ள போயிட்டே இருக்கும். அதான் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அப்படின்னு என்ன? நீங்கள் எதை நம்புறீங்களோ, எது உங்கள் வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகள் என்னவா மாறணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, எப்படி மாற்றப்பட வேண்டும் நீங்கள் விரும்புகிறீங்களோ, அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். உங்கள் பிள்ளைகள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, எரும மாடு படிக்காது, உருப்படாது, இப்படி சொல்லிட்டு இருந்தால் என்ன செய்யும்? நிறைய பேர் இந்த காலத்தில் மாடுகளை கூட பாசமாக செல்ல பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அவங்க வீட்டில் வளர்க்குற நாய்களை கூட செல்ல பேர் வச்சு கூப்பிடுறாங்க. நிறைய பேர் நல்ல நல்ல பேர், பைபிள்லாம் பேர் எடுத்து நாய்களுக்கு வச்சுருக்குறாங்க. ஆனால் பிள்ளைகளை கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறாங்க? நாயே. பிள்ளைகள் அப்போ மிருக ஜீவன்கள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் மாற்றிடணும். அவர்கள் எருமையும் கிடையாது, மாடும் கிடையாது, பசுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த குழந்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படி சொல்லி இவன் படிக்க மாட்டான், இவன் பாஸ் பண்ண மாட்டான், இவனுக்கு புத்திக்கு எங்க? என்ன உங்கள் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பேச வேண்டும். நம்ம வசனத்தின்படி நடக்கதானே அழைக்கப்பட்டிருக்கோம். வசனம் என்ன சொல்லு? உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக. அப்போ நீங்கள் எதை நம்புறீங்க? உங்கள் பிள்ளைகள் நல்லா வாழணும் நம்புறீங்கன்னா நல்லா வாழ்வதற்குரிய வார்த்தைகளை பேசுங்கள். உங்கள் குடும்பம் அடுத்த நிலைமைக்கு எப்படி வரணும்னு விரும்புகிறீங்களோ அந்த வார்த்தையை பேசுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தையை மற்றவர்கள் மாத்திரம் கேட்கவில்லை, உங்களுடைய வார்த்தைகளை நீங்களும் கேட்கிறீர்கள். ஏன்னா உங்கள் வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும், உங்கள் வார்த்தை தான் உங்கள் குடும்பத்தை உருவாக்கும், உங்கள் வார்த்தை தான் உங்கள் பிள்ளைகளை உருவாக்கும். சரிங்களா? சங்கீதம் 19:14 சொல்லுகிறது, என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஒரு முறை கூட சொல்லுங்க, என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதினா பிரியமாக இருப்பதாக, உமக்கு உகந்ததாக இருப்பதாக, நீர் விரும்புகிற பிரகாரம் இருப்பதாக. அப்போ நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமாக, மற்றவர்களுக்கும் பிரியமாக, மற்றவர்களை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, எபேசியர் 5:29,
இல்லை, எபேசியர் 4:29. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எத்தனை பேர் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். சுத்தமான சபையை கத்த தந்திருக்கிறார், நன்றி. நம்ப சொல்றீங்களா என்ன? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து. இப்போ நான் ஒரு நாள் நம்ம சபையில் தான் சர்வே எடுத்தேன், சின்ன பசங்களை கூட்டி யாருக்கு யாருக்கெல்லாம் கெட்ட வார்த்தை போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால எல்லோரும் உண்மையை சொல்லிடுவாங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன் யார் யாரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு உங்களுக்கு. ஆனால் எனக்கு தெரியும். அப்போது எல்லாருக்கும் வாயிலிருந்து என்ன வருது? கெட்ட வார்த்தை வருது. ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை நான் சொல்லலை. இது என்ன கெட்ட வார்த்தைன்னா, நீங்கள் தூய தமிழில் இல்லை பியோர் இங்கிலீஷில் நல்ல இங்கிலீஷ் பேச தெரியும்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒருத்தன் காயப்படுற மாதிரி பேசினா கூட அது என்ன வார்த்தை தான்? என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, சிலர் நிறைய பேர் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை போடுறவங்கள அவர் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. சில கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காரு, ஏன்னா கெட்ட வார்த்தை போட்டுட்ருக்காரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதுவும் கெட்ட வார்த்தை, அதுவும் வேதனைப்படுத்துகிற வார்த்தை, அது ரொம்ப ரொம்ப தப்பு, தூஷண வார்த்தை அது. சரிங்களா? ஒருத்தங்களை பற்றி தவறாக பேசுகிறது, ஒருத்தங்களை குடும்பத்தை பற்றி தவறாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தை அது. அது ஆண்டவருக்கு சுத்தமாக பிரியம் கிடையாது. நம்ம அந்த கேட்டகரிக்கெலாம் போக மாட்டோமே. நம்ம எப்படி கெட்ட வார்த்தை பேசுவோம்? தூய தமிழில். சிலர் வசனத்தின் மூலமாகவே காயப்படுத்திடுவாங்க. சிலர் நீ சாகவே சாகவா இன்னும் சும்மா போட்டிருக்கு பைபிளில், உனக்கு தான் போட்டிருக்கு அப்படின்னுவாங்க. வசனத்தை வச்சு அட்டாக் பண்ணுறது. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தது போல கர்த்தர் உன்னையும் அப்படி நாண்டு கொண்டு. இது என்ன வசனத்தை வச்சு நீங்கள் ஒருத்தனை காயப்படுத்தினாலும் அது என்ன வார்த்தை தான்? கெட்ட வார்த்தை. நீங்கள் நல்ல தமிழில் பேசி ஒருத்தனை காயப்படுத்தினா அது என்ன தான்? கெட்ட வார்த்தை. இங்கே வசனம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தை, அதாவது ஒருத்தரை காயப்படுத்துகிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படவே வேண்டாம். பேசுகிறதா இருந்தால் என்ன பேசுங்க? வசனம் என்ன சொல்லுகிறது? கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால். உங்களால் ஒரு நல்ல வார்த்தையை பேச முடியும்னா மட்டும் பேசுங்க, இல்லைன்னா கம்முன்றுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திரும்ப மாட்டீங்களே, நான் எப்படிங்க திரும்புறது, நானே அப்படி தானே இருக்கேன். இல்லை பரவாயில்ல, திரும்பி சொல்லுங்கள். நல்ல வார்த்தை இருக்குன்னா மட்டும், நான் உங்களை பார்க்கல, நீங்களே பார்த்து சொல்லுங்கள், நல்ல வார்த்தை இருந்தால் மட்டும் நீங்கள் பேசுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு பேசாதீங்க, உங்கள் வீட்டில் கூட பேசிடாதீங்க. ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுகிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் பேச, நல்ல வார்த்தை இருந்தால் மட்டும் பேசுங்க, அதுவும் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. அப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தங்கிட்ட பேசும்போது என்ன எண்ணத்தோட பேசணும்? நான் வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொன்னால் அது என் பிள்ளைக்கு பிரயோஜனமாக இருக்கணும், என் புருஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், என் மனைவிக்கு பிரயோஜனமாக இருக்கணும், என் அப்பா அம்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அப்படி பிரயோஜனமான வார்த்தைகளை மட்டும் நான் பேசணும், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். அப்படி ஒரு முடிவை எடுத்தால் உங்கள் வீட்டில் நீங்கள் யாரும் பேச மாட்டீங்க. ஏன்னா பிரயோஜனமாக ஒரு வார்த்தையை நம்ம பேசுகிறதே இல்லை. அப்போ இன்றிலிருந்து இந்த வசனத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனங்களை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது? அப்படி சிரிச்சுட்டே ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல சிரிப்பு. தொடர்ந்து கவனிப்போம். அடுத்தது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சரி, இப்போ நம்ம வாயின் வார்த்தைகள், வாயின் பேச்சு, இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை வெளியோட்டமாக சரி பண்ண முடியாது. அதான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இப்போது சிலருக்கெல்லாம் பிளாஸ்டர் போட்டால் கூட வெளியே சத்தம் கேட்குமா, அப்படி பேசுவாங்களாம் சிலர். பிளாஸ்டர் போட்டு விட்டா கூட ஊன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி என்ன அர்த்தம்? என்னென்னா பிரச்சனை வாயில் இல்லை, உள்ள இன்ஜின் இருக்கு, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறதுக்கு. அந்த இருதயத்தில் ஒரு கிளியரன்ஸ் வந்தாதான் வாயின் வார்த்தைகளில் ஒரு மாற்றம் உண்டாகும். எத்தனை பேருக்கு புரியுது? வாயின் வார்த்தைகள் என்பது எதை காண்பிக்கிறது? உங்களுடைய இருதயத்தின் தியானங்கள். என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுறீங்க. ஒருத்தன் பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறானோ, அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அங்கே பிஸ்னஸ் பண்ணணும், இங்கே பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும்னு இருந்துட்டு இருந்தால் உள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது? பணம் இருக்குது. உள்ள பணம் இருக்கு. உள்ள பணம் வந்து இப்படி கிரியை செஞ்சுட்டு இருக்கனால வாயின் வார்த்தைகள்லாம் எப்படி வருது? அப்படியே வருது.
அந்த அந்த ஒருத்தனை பார்த்தோன்னே அந்த ஷர்ட்டை சூப்பராக இருக்கே, எந்த கடையில் வாங்கியிருப்பான், நம்ம தான் இவ்வளோ வாங்கி பார்க்குறோம் ஆனால் ஒன்றும் நல்லா இல்லையே. அப்படி இன்னொருத்தனை பார்க்க அந்த இப்படி ஒருத்தவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மட்டுமே அவன் நோட் பண்ணிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? போத்தீஸும் ஆர்எம்கேவியும் வேற என்ன பீட்டருங்களா இப்படி தான் இருக்கும். அப்போ அவனுக்கு சட்டை அப்படி பார்த்தோன்னே, சிலருக்கெல்லாம் பார்த்தோன்னே ஒரு ஷூவை பார்த்தோன்னே உங்களுக்கு நிற்கவே நிற்காது. ஐயோ இந்த ஷூ அவன் எங்கே வாங்கியிருப்பான், இந்த செருப்பு எங்கே வாங்கியிருப்பான். இருதயம் ஃபுல்லாக என்ன இருக்குது? அப்போது நம்ம வாய் எதை பேசுகிறதோ அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய இருதயம் எதினால் நிறைந்திருக்கிறது என்று. சிலர்கிட்ட பேசி பாருங்கள், வாயை திறந்தாலே வசனம் தான் வரும். அப்படி ஆட்களை பார்த்துருக்குறீங்களா? நான் பார்த்துருக்குறேன். வாயை திறந்தாலே வசனம் தான் வரும். ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டுடைய வார்த்தை ஒரு லைனாவது வராமல் இருந்துறாரு. அப்படிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க இருதயம் எதெல்லாம் நிறைப்பப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையினால். அப்போ வாயின் வார்த்தைகளை மாற்றணும்னா முதல்ல எங்க மாற்றம் வரணும்? உள்ளுக்குள்ள மாற்றம் வரணும். சரிங்களா? ஒரு முறை என்னுடைய நண்பருக்கு வாயில் புண் வந்துருச்சு. அங்கே எங்கேயா புண் வந்து அது ஒரு வித்தியாசமான புண்ணாக இருந்துச்சு. ஒருக்கு சாப்பிட முடியல, எதுவுமே செய்ய முடியல. அப்போ அவரை கூட்டிகிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் டாக்டரை செக் பண்ணுறதுக்கு. டாக்டரும் தெரிஞ்ச டாக்டர் தான். அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பிரச்சனை, எதனால் இந்த புண் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு ஐடியா என்னென்னா, எனக்கு ஒரு ஆயின்மெண்ட் தரணும், அந்த ஆயின்மெண்ட்டை நான் வாயில் போடுவேன், எனக்கு என்ன ஆகிடும் இல்லை. இந்த நாகம்மன் நினச்சிருந்தார்ல, நான் தீர்க்கதரிசிட்ட போவேன், அவர் என்கிட்ட வந்து மேலே தடவி என் குஷ்டரோகத்தை சுகமாக்குவார் நினைத்திருந்தேன் அப்படி சொல்கிறாள். இது மாதிரி இவர் கற்பனை பண்ணிட்டு போகிறார். என்ன கற்பனை பண்ணிட்டு போகிறாருன்னா, நான் ஹாஸ்பிட்டலில் போனோன்னா டாக்டர் டார்ச் அடித்து பார்ப்பார், பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆயின்மெண்ட் தருவார் நினச்சிட்டு போகிறார். அப்போ அங்கே போன உடனே டாக்டர் அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, வாயில் புண்ணு வருதுன்னா நம்ம செக் பண்ண வேண்டியது வயிறு அப்படிங்கிறார். நான் கூட அப்படி யோசிச்சது இல்லை. அப்படின்னு நான் அவர்கிட்ட வீட்டிலேருந்தே சொல்லியிருப்பேன், முதல்ல நீங்கள் வயரை கிளியர் பண்ணணும், வயத்தில் ஏதாவது. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு வாயில் புண்ணு வருதுன்னா அதுக்கு ரூட் எங்கே இருக்குது? வயத்தில் இருக்குது. வயத்தில் ஏதாவது புண்கள் இருந்தால் தான் வாயில் இப்படிப்பட்ட புண்கள் வரும் அப்படின்னார். கடைசியில் செக் பண்ணி பார்த்தா அவருக்கு இந்த அல்சர் மாதிரி அவருக்கு வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கு. ஆயின்மெண்ட்டும் போடலை, ஜஸ்ட் ஏதோ சும்மா பேருக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்துட்டு மெடிசன் ஃபுல்லாக எது கொடுத்தாங்கன்னா எது கொடுத்தாங்க? வயிற்றுக்கு கொடுத்தார்கள். அந்த வயிற்றில் உள்ள புண்கள் சரியான உடனே வாயின் புண்ணுங்கள் என்ன செய்துவிட்டது? சரியாகிவிட்டது. அப்போ இந்த வாயின் வார்த்தை இதே மாதிரி தான். வாயின் வார்த்தைகளில் நம்ம என்ன செய்கிறோம்னா, நீ வாயை மூடு வாயை மூடு வாயை மூடுன்னு சொல்கிறோம். ஆனால் மூட வேண்டியது வாயில்லை, இருதயத்தின் தேவையற்ற யோசனைகளை. ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் தேவையில்லாமல் வாய் அடிக்கிறாங்கன்னா பிரச்சனை எங்க? ரொம்ப முடியலன்னா இந்த பல் எடுக்கும்போது போடுவாங்கள்ல வாயில் ஒன்று, அதை ஒன்று போட்டு விட்டுருந்தது அப்படியே இருக்கட்டுன்னு சொல்லிட்டு பேச முடியாது. வாய் மூடவும் முடியாது, திறக்கவும் முடியாது. ஆனால் உண்மையான பிரச்சனை என்னன்னா, இருதயத்தில் கிளியர் ஆகாமல் நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்யாது? கிளியர் ஆகாது. அதை தான் வேதாகமும் நமக்கு சொல்லுது. அதை கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். ஆனால் இது இருதயம் கிளியர் இல்லாமல் நம்ம வாயின் வார்த்தைகளை பேசும்போது என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிங்க வேகமாக. 18, 20, 21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்போ நம்ம சிலர் வந்து சும்மா பேசினேன் சும்மா சொன்னேன், இல்லை, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கும் விரோதமாக நம்ம பேசக்கூடாது, ஆண்டவர் விரும்பாத காரியங்களை பேசக்கூடாது, நம் கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்கிறது, ஜீவனும் மரணமும். வசனம் ஒரு நாள் பொய் சொல்லாது, நல்ல கவனிங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக பேசணும்னு யோசிச்சு பாருங்க.
நம்ம வாயின் வார்த்தைகள்லேயே நம்முடைய ஜீவன் அடங்கி இருக்கிறது என்றால் இதை விட ஒரு பெரிய காரியம் என்ன இருக்கிறது? அப்போ வார்த்தைகளை நம்ம தவறாக உபயோகிக்கும் போது, வார்த்தைகளை தவறாக பேசும்போது, வார்த்தைகளை மற்றவர்களுக்கு வேதனை உண்டாகும்படி பேசும்போது அங்கே ஜீவன் உண்டாகவில்லை, அங்கே என்ன உண்டாகிறது? மரணம் உண்டாகிறது, அழிவு உண்டாகிறது, தீமை உண்டாகிறது. ஆனால் அதற்கு பதிலாக நம் நல்ல வார்த்தைகளை, அதை நம்ம பார்த்தோம்ல, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசும்போது அங்கே ஜீவன் உண்டாகிறது. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். அப்போ நீங்க பேசுகிற வார்த்தைக்கு விளைவு உண்டு, நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு ரிசல்ட் உண்டு. பேசுகிற வார்த்தை பலன் கொடுக்காமல் போகாது. அப்ப நம்ம ரொம்ப கவனமா பேசணும். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவர் விரும்பாத காரியங்களை பேசுகிறவர்களாக நீங்கள் உணர்வீர்களானால் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக. சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 45. லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். எல்லாரும் வாசிங்களா? நான் மட்டும் தான் வாசி, எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நல்ல மனுஷன் எனக்கு காது அடைச்சி போச்சு நீங்கள் போட்ட சத்தத்தில். மெதுவாக, கொஞ்சம் மெதுவாக வாசிங்க. எப்படின்னா, இருதயம் ஒரு பொக்கிஷம், சரியா? இது நல்ல பொக்கிஷமாக இருந்தால் நல்ல வார்த்தைகள் வாயில் வரும். இது தீமையான பொக்கிஷமான தீமையான காரியங்களை சேர்த்து வைக்கிற ஒரு உறைவிடமாக இருந்தால் உங்கள் வாயில் என்ன வார்த்தை தான் வரும்? அப்போது ஒருத்தன் இவன் பேசுகிறதே சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரியம் வருதுன்னா இருதயம் நல்ல இருதயம் இல்லை என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பேசினாலே நமக்கு எரிச்சலாக வருது, அவன் வாயை திறந்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, வாயை திறந்தாலே காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான், எடுத்தெறிஞ்சு பேசுகிறான் அப்படின்னா இருதயம் நல்ல பொக்கிஷத்தோடு இல்லை என்ற அர்த்தம். என்னுடைய சுய வார்த்தையில் கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. அப்போ நல்ல பொக்கிஷத்திலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படும்னா அது ஒரு நல்ல இருதயம் என்ற அர்த்தம். தீமையான பொக்கிஷத்திலிருந்து உங்கள் வார்த்தை வெளிப்படும்னா இருதயம் இருளடைந்திருக்கிற தீமையாக இருக்கிற அர்த்தம். இன்னும் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் தான் என்ன செய்யுமா? வாய் பேசும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என் இருதயத்தை மாற்றணும்னு? ஏன்னா எல்லா டைமும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை தேவனுடைய பிள்ளையே. நம்முடைய இருதயம் வசனங்களை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். ஒவ்வொரு தடவை கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் பேசுகிறார் என்றால் சும்மா நேர போக்கிற்காக ஆண்டவர் பேசுகிறது இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை கேட்க வைக்கிறாருன்னா ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். உங்களுடைய சரீரத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். அதனால தான் இந்த வார்த்தையை அனுப்பிட்டு இருக்கிறார். தயவு செய்து உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் இருதயம் தீமையான பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற ஒரு இருதயமாக இருக்கக்கூடாது, நல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகம் மாறிவிட்டது. தீமையான வார்த்தைகளை, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை ஈஸியாக பேசிடுறோம். மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை ஈஸியாக பேசிடுறோம், இவன் தானே அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கெல்லாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். சும்மா கூட யாரையும் காயப்படுத்தக்கூடாது, சும்மா கூட யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. முடிந்த அளவிற்கு மற்றவங்களை என்கரேஜ் பண்ண தான் பார்க்கணுமே தவிர நம்முடைய வார்த்தையினால் ஒருத்தர் கீழோக்கி போக நாம் ஒரு நாள் நிற்கக்கூடாது. நம்ம தீமை இன்னிலிருந்து நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. யாராவது வேதனைப்படுத்துகிற மாதிரி உங்கள்கிட்ட பேசினாலே நினச்சிக்கோங்க, அவங்க இருதயம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கீ. ஒருத்தங்க எப்போவுமே நம்ம மேலே ஒரு எரிச்சலோடு பேசுகிறாங்க, ஒரு பொறாமையோடு பேசுகிறாங்க, ஒரு நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு தடவை அவங்க வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு தீங்கான இருதயம் என்ன செய்திருக்கிறது? உருவாகி இருக்கிறது. உங்கள் குடும்பங்களில் இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், உங்கள் வீடுகளில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்,
உங்களுடைய சகோதரர்களுக்குள்ள நீங்கள் இதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வேலை பார்க்கிற இடங்களில் நீங்கள் இதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் படிக்கிற இடங்களில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் பேசுவாங்க, ஒருத்தன் பேசுறது மட்டும் தனியாக தெரியும். உங்களுடைய நண்பன் பேசுறது மட்டும் வித்தியாசமா காயப்படுத்துற மாதிரி பேசுறானே, ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுறானே, எதுவுமே என்கரேஜ் பண்ண, அப்படின்னா அவன் இருதயம் பொல்லாங்கினால் நிரம்பி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனுடைய இருதயம் நல்ல பொக்கிஷத்தினால் நிரம்பி இருக்கும்னா அவன் நன்மையானதை பேசுவான், என்கரேஜிங் வேர்ட்ஸை பேசுவான், உங்களை காயப்படுத்த மாட்டான், உங்களை கீழே தாக்க மாட்டான், நல்ல வார்த்தைகளை பேசி பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுவான். நீதிமொழிகள் 13:3. நீதிமொழிகள் 13:3. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். எல்லாரும் கவனிங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? தன் வாயை பாதுகாக்கிறவன் தன்னுடைய ஜீவனை பாதுகாக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவன் நஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன? லைஃபே போச்சு பிரதர், லைஃபே போச்சு. என்ன காரணம்? வாய் தான் காரணம். தேவையில்லாத வார்த்தைகளை சிலரிடத்துல பேசினதுனால, ஆண்டவர் விரும்பாத சில காரியங்களை, உங்களுடைய இருதயத்தின் தியானங்களை இந்த தீய பொக்கிஷத்திலிருந்து எடுத்து சில வார்த்தைகள் ஆண்டவர் விரும்பாத நபரோடு பேசினதுனால இருதயம் உடைஞ்சிருச்சு, வாழ்க்கை முடிஞ்சிச்சு, ஒண்ணுமே செய்ய முடியல. ஐயோ இப்படி பேசிட்டோமே, ஆண்டவர் விரும்பாத காரியம் அப்போ கூட தெரியாது, ஆனால் அதனுடைய விளைவு. வாயின் வார்த்தைகளுக்கு என்ன உண்டு? விளைவு உண்டு. நேரம் வாசிச்சோம் இல்லையா? வாயின் வார்த்தைகளுக்கு விளைவு உண்டு. நீங்க வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கிரியை செய்யும். ஒரு தருணத்தில் நீங்க பேசுறீங்கன்னா அந்த வார்த்தை கிரியை செய்யும். அப்ப நீங்க வாயை காத்துக்கிட்டீங்கன்னா, வாயை காக்குறதுன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சு, நம்மிடத்துல புறப்படுகிற வார்த்தைகளை ஃபில்டர் பண்ணி தான் அனுப்பணும். எப்படி அனுப்பணும் சொல்லுங்க? ஃபில்டர் பண்ணி. உள்ள ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா டக்குன்னு அப்படி இந்த தண்ணியை கொப்பளிக்கிற மாதிரி கொப்பளிச்சிடக்கூடாது. பொறுமையா இதை பேசலாமா, இது இப்போ தேவையா, இந்த இடத்துல தேவையான்னு ஒரு வார்த்தை பேசுறதுக்கு 3 தடவை யோசிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு வார்த்தை பேசுறதுக்கு 3 தடவை யோசிங்க. சரியா? யார் இடத்துல பேசினாலும் ஒரு வார்த்தை நீங்கள் பேசணும், 3 தடவை யோசிச்சு நிதானமாக பேசுங்க. அப்போது கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் ஒரு 50% ஃபில்டர் ஆயிரும். 50% இல்லைன்னா உளர்வாயாக தான் இருக்கும். நம்ம வாய் எப்படி இருக்கும்? ஏதாவது தேவையில்லாமல் உளர்ற மாதிரி இருக்கும். அதனால் வாயின் வார்த்தைகளை காக்கிறவன் தன் ஜீவனை காக்கிறான். நிறைய பேர் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ட் ஆகி, டிப்ரெஸ்ட் ஆகி, தனியாக போய் இருந்து அழுது இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? வாயின் வார்த்தைகள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. நம்ம வாயின் வார்த்தைகளை விட்டு சில காரியங்களை சம்பாதிச்சிட்டோம். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்டாக டிப்ரெஸ்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம மாறணும். இன்னைக்கு கர்த்தர் அந்த காரியங்களிலிருந்து உங்களை விடுவிக்க தேவன் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அடுத்து நீதிமொழிகள் 15:4. நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை முறிக்கும். முறிந்தாவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம், ஜீவனை கொடுக்கும். நல்ல வார்த்தைகளை பேசுகிற வாய், கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுகிற வாய், அது ஜீவ விருட்சமாக இருக்கிறது. ஆனால் மாறுபாடான நாவு, தேவனுக்கு பிரியமில்லாத நாவு, தேவன் விரும்பாத நாவு நம்முடைய ஸ்பிரிட்டை, நல்ல ஸ்பிரிட்டில் இருக்கான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான், நல்ல உற்சாகமாக இருக்கிறான், தைரியமாக இருக்கிறான், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறான் பாரு. இதுதான் ஃப்ரெஷ் ஸ்பிரிட், அதாவது நல்ல ஆவி, நல்ல ஒரு பலன். நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறான் பாரு, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறான் பாரு, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான் பாரு, எவ்வளவு உற்சாகமாக ஒரு வேலைன்னா உற்சாகமாக செய்கிறான் பாரு. சிலர் அப்படிலாம் எப்படி இருப்பாங்க, இப்படி கழுத்தும் செடியே நிற்காது, இப்படியே நிற்கும். நம்ம நிறைய நாட்கள் அப்படி ஆயிருக்கிறோம். ஏன்னா சில தீமைகள், சில வேதனைகள், சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய ஆவி என்ன செய்யுது?
முறிந்து போகுது. முறிந்த ஆவியோ எலும்புகள் எவ்வளோ உடனே பாடியில் வீக்னஸ். அப்போ வாயின் வார்த்தைகள்ல மாறுபாடு உண்டாச்சுன்னா நம்முடைய ஆவியில் நொறுங்கிடுவோம். நம்மளால் ஆக்டிவாக எதையும் செய்ய முடியாது, உற்சாகமாக எதையும் செய்ய முடியாது. ஒரு வேலை இருந்தால் கூட அதை ஒழுங்க ஒரு சந்தோஷத்தோட ஒரு என்ஜாய்மெண்டோட நம்மளால் செய்ய முடியாது. ஐயோ செய்யணுமே, ஐயோ போகணுமே, ஐயோ எழுமணுமே. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அடிஸ்தானம் மாறுபாடான நாவு. எல்லாரும் சொல்லுங்க, மாறுபாடான நாவு, தேவனுக்கு பிரியமில்லாத நாவு, தேவன் விரும்பாத நாவு நம்முடைய ஸ்பிரிட் அப்படியே முறித்து விடுகிறது. மத்தேயு 12:36. நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு வேதம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுங்கிறது பாருங்க. இன்னும் நாம் இதில் எடுத்ததே கொஞ்சம் வசனங்கள் தான், இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகளை ஒரு நாளும் நீங்கள் ஈஸியாக நினச்சிடக்கூடாது, அதுக்கு ஒரு பெரிய காரியமே இருக்கிறது. வாசிங்க மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, இது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லாரும் பார்த்து வாசிங்க சத்தமா. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுங்க. யார் சொன்னதுதான்? இயேசு. இயேசு சொல்லுகிறார், நீங்க பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். நான் பேசுறதெல்லாம் நான் மைண்ட் பண்ணவே மாட்டேன். சிலர் சொல்றது, நான் பேசுறதெல்லாம் மைண்ட் பண்ணவே மாட்டேன். மேலே ஒருத்தர் இருக்கார், மைண்ட் பண்ணிட்டு இருக்கார். வாய் சும்மா தாங்க பேசினேன், தப்பா நினச்சிட்டீங்களா? ஐயோ நான் சும்மா தான் சொன்னேன். ஆண்டவரங்க எழுதி வச்சிருக்கிறாரே, ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2025 காலை 9 மணிக்கு சபைக்கு போவதற்கு முன்பதாக 9:05 இத்தனாவது நொடியில் நீ இப்படிப்பட்ட வார்த்தையை பேசின. நீங்க வீட்டில் சொல்ல, ஆமா நான் சும்மா தான் பேசினேன், சும்மா தான் சொன்னேன், அப்போ நான் சும்மா தான் பேசினேன், மக்களே நான் சும்மா தான் சொன்னேன். அவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்பு கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கேட்பார், ஏன் பேசினேன்? பதில் சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவர் மன்னித்தால் அதை மன்னித்து மறக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் வாயின் வார்த்தைகளில் கண்ட்ரோல் இல்லை, சும்மா எடுத்தறிஞ்சு பேசிடுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும்னா, இன்றைக்கு இந்த திருவிருந்த ஆராதனைக்குள்ளாக நான் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். கேட்டு நம்ம மாறுவோம். நம் வாழ்க்கை மாறிட்டாலே, நம்முடைய உள்ளம் மாறிட்டாலே நம்முடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கை மாறிடும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் புறப்படுகிற அந்த இருதயம் மாறிட்டாலே நம்ம வெளியோட்டமான வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும், ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பிச்சிடும். நல்ல பெரிய மனிதர்களை பாருங்க, நல்ல உயர்த்தப்பட்ட தேவ மனிதர்களை பாருங்க, வார்த்தை மிகவும் சுருக்கமாக இருக்கும். ரொம்ப பேசவே மாட்டாங்க, சுருக்கமாக பேசிட்டு அவங்க காரியங்களை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வாயின் வார்த்தைகள் பெருக பெருக கிரியைகள் குறைந்து கொண்டே இருக்கும். வாயின் வார்த்தைகள் சுருக சுருக கிரியைகள் பெருகி கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நாம் பேசும் வீணான வார்த்தைக்கு தேவனிடத்தில் ஒரு நாள் கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவீர்களானால் கர்த்தர் உங்களை நீதிமான்களாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் இன்றைக்கு பாவம் செய்வது வாயின் வார்த்தைகளினால், நிறைய பேர் இன்றைக்கு பாவம் செய்வது இருதயத்தின் தியானங்களினால். எனவே அதுக்கு எல்லாவற்றுக்கும் நாம் மாறி தேவனிடத்தில் இன்றைக்கு திரும்ப வேண்டும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம் வேகமாக எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். சிலர் சொல்ல, என்ன நீ பொண்ணும் பேசாமல் இருக்கிற, உனக்கு பேச தெரியாதா? ஆமா தெரியாது. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்கள் தான் ஞானவான். யார் ஞானவான்? பேசாம அமைதியா நிதானமாக இருக்கிறவர்கள் ஞானவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அநேக வார்த்தைகளை பேசுகிற இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நீதிமொழிகள் 10:19. நீதிமொழிகள் 10:19 வாசிங்க. சொற்களின் மிகுதியால்
பாவம் இல்லாமல் போகாது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க இப்போ. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நிறைய பேசும்போது பாவம் வராம போகாதான். யோசிச்சு பார்த்தா தான் உண்மை. யோசிச்சு பார்த்தா தான் உண்மை. நிறைய பேர் 2 பேர் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, விசாரிச்சுட்டு அப்படி போயிட்டா அதோட முடிஞ்சுது. பேச ஆரம்பிச்சு அடுத்த ஆளை பற்றி பேச ஆரம்பிச்சு, இவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சு, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் என்ன உள்ள என்ன செய்யுது, ஆட் ஆயிடுது. அதான் ஆண்டவரே சொல்லுகிறாரு, சொற்கள் அதிகமாகும் போது அங்க பாவம் இல்லாமல் அப்படின்னா ஒருத்தன் அதிகமாக பேசுறான்னா அங்க பாவம் இருக்கிறது என்று அர்த்தம். ஹலோ, ஏன் இப்படி துக்கமுகமாக இருக்கிறீர்கள்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து ஓவரா பேசாதீங்க. இன்றைக்கு நீங்க பேசக்கூடாதுங்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, ஓவரா பேசாதீங்க. ஓவரா பேசினா பாவம் பெருகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓவரா பேசினா பாவம் பெருகும், பாவம் இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா. ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டாலே அங்க பாவம் என்ன செய்யுது? பாவம் வசனம் சொல்லுதுங்க. வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நிறைய பேசும் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். தன் உதடுகளை அடக்காதவனோ, அதை நீங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு யாக்கோபு 1:19. எனக்கு பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையுமாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கேட்கிறதுக்கு, இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஆன்சர். சில சின்ன பிள்ளைகள் 10 கொஸ்டினை படிக்க வச்சிருந்தா, இந்த சின்ன குழந்தைங்க என்ன செய்யணும்னா கொஸ்டினையே படிக்காது. கொஸ்டினையே படிக்காதுங்க அந்த குழந்தைங்க. 10 கொஸ்டின் இருக்கும், எல்லாத்துக்கும் ஆன்சர். முதல்ல ஆந்திர பிரதேஷ், அடுத்தது கல்கட்டா, இப்படின்னு ஆன்சர் இருக்குன்னு வைங்களா. அப்போ இப்படி கடைசியில் 3வது கொஸ்டின் கன்னியாகுமரி, இப்படின்னு இருக்குன்னு வைங்க. இந்த பிள்ளைகள் கொஸ்டின் என்ன செய்யாது, படிக்காது. ஏன்னா கொஸ்டின் பெருசாக இருக்கு, ஆன்சர் ஒரு வார்த்தை தான் இருக்கு. அதனால ஆன்சர் தானே படிக்கணும். 10 ஆன்சரையும் வரிசையாக படிக்க வைக்கிறது. சரியா? கேட்குறீங்களா? உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த திடீர்னு மாற்றி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் உள்ள இடம் எங்கன்னு கேட்டால் இது கன்னியாகுமரின்னு சொல்லும். ஏன்னா நான் ஆர்டர் படி தான் படிச்சிருக்கேன், எனக்கு இப்படி தான் தெரியணும். சில பிள்ளைகள்லாம் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி எனக்கு தெரியும். முதல்ல கேள்வி என்னன்னு கேட்டு முடிக்கணும். ஒருத்தங்க பேசுறாங்கன்னா முதல்ல அவங்க பேசுகிறத ஃபுல்லா கேட்கணும், இடையில இன்டரப்ட் பண்ணக்கூடாது. மாறி மாறி என்ன பேசணும்னு தெரியாமல் முன்னாடிலாம் இந்த வீட்டில் எல்லாருக்கும் தண்ணி வந்துருச்சு, போர்லாம் வந்துருச்சு. ஆனால் முன்னாடி இந்த இப்படி பம்ப் பண்ணுற வாட்டர் பம்ப் அங்கே எங்கேயா இருக்கும், அங்கே போய் இந்த வீட்டில் உள்ள லேடிஸ்லாம் போய் குடத்தை வச்சு நிற்பாங்களாம். நீங்களாம் அப்படி எடுத்துருக்கீங்களா? தண்ணி எடுத்துருக்கிறீங்களா? சூப்பர், ஒரே ஒருத்தர் எடுத்துருக்காரு. ஆனால் ஆம்பளைங்க போகிற இடத்துல அவ்வளோ பிரச்சனை வராது. ஆனால் இந்த பொம்பளைகள் போகிற இடத்துல என்ன ஆகும்னா, போய் நின்று அந்த கொலையாடி சண்டையா, கொலாயடி சண்டை, கரெக்டா? கொலாயடி சண்டையில் போய் மாறி மாறி இந்த கொண்டு கலர் குடங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாறி மாறி ஆட்டி மாண்டையில். டேய், நீங்கள் அப்படி வாயின் வார்த்தைகள், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கு தெரியாது. அதில் சிலர் நல்ல அந்நிய பாஷையை பெற்று சபையில் ஆராதிக்கிறவர்கள் கூட சபையை விட அங்கே அதிகமாக அந்நிய பாஷை பேசிகிட்டு இருப்பாங்க. கேட்கறது என்ன கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்க, ஒன்றையும் கேட்கறது கிடையாது. வாயில் வேற நீ நானா உனக்கு சத்தமா எனக்கு சத்தமா பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டி ஒரே அடி. நாங்கள் அநேக வருஷங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு வீட்டில் இந்த போர் வசதி, தண்ணி வசதிலாம் கிடையாது. நாங்கள் போவோம் தண்ணி எடுக்க. இப்போ நான் காலைல 4 மணிக்கு போவோம். நான் அப்பா அம்மா ஒரு பைக்கில் ஒரு பெரிய பலகை எடுத்து வச்சுட்டு எல்லா குடத்தையும் வரிசையாக வச்சு போய் அந்த கருமாவோட முக்கில் ஒரு பம்பு இருக்கும், இப்போ அதெல்லாம் காணும், அதில் போய் அடிச்சுட்டு எடுத்துட்டு கஷ்டப்பட்டு வருவோம். ஆனால் கர்த்தர் இப்போ நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார்.
இப்போ நிறைய தண்ணீர் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ஒரு வார்த்தை கேட்டு கேட்டு ஃபுல்லாக முடிக்காமலே பேசுறது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ திரும்ப பேசலனாலும் பிரச்சனை இல்லை, கேளு, லிசன். நல்லா கேட்டு பேசுறதுக்கு எப்படி பேசணுமா? பேசுகிறதுக்கு பொறுமையுமாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும். ரெண்டுமே ஸ்லோ. நீ பேசுறதுக்கும் ஸ்லோவா இருக்கணும், கோபப்படுறதுக்கும் ஸ்லோவா இருக்கணும். ஆனால் கேட்கறதுக்கு மட்டும்தான் எப்படி இருக்கணும்? தீவிரமாக இருக்கணும். வீட்டில் அப்பா அம்மா ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க பேசி முடிக்க முன்னாடி நீங்கள் எதிர்த்து பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன பேசுகிறாங்க, கேட்டு முடிச்சுட்டு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுங்க. லோக்கல் பிள்ளைகளை போல ஸ்டாண்டர்ட் இல்லாமல் நீங்கள் வீட்டில் பிஹேவ் பண்ணக்கூடாது. என்ன வீட்டில் என்ன சொல்கிறாங்க, புதியவங்கன்னா அதுக்குள்ள மரியாதையை கொடுங்க. வயசானவங்கன்னா அவங்க பேசி முடிக்கிறது வரைக்கும் கேளுங்க. கேட்டு அமைதியாக ரெஸ்பாண்ட் பண்ணி பழகணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:18 வேகமான 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். எல்லாரும் சொல்லுங்க, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற. வசனம் என்று சொல்லும் வேத வசனம் அல்ல, வார்த்தை. வெறும் பேச்சில் அன்பு கூறுகிறது ஈஸி, நாவினால் அன்பு கூறுகிறது ஈஸி. ஆனால் கிரியையினால் அன்பு கூறுகிறது கஷ்டம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாக நிறைய பேர் அவங்க ஃபோனில் அவங்களுடைய வருங்கால கணவனோடு வருங்கால மனைவியோடு பேசுகிற வழக்கம் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. முன்னாடி காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ஆனால் சிலர் நான் உண்மையாக காதலிக்கிறேன்னு சொல்லிட்டும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நிறைய காரியங்களை ஃபோன் பேசுகிறாங்க. பேசும்போது நிறைய வாலிப பிள்ளைகள் பேசுகிறது என்னென்னா, வாயில் வடை சுடுறதுக்கு பார்த்தீங்களா, அதை அவங்ககிட்ட நீங்கள் பார்க்க முடியும். எப்படின்னா, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி. இப்போ என்ற ஒருத்தன் சொல்ல, நான் அவளை டாக்டர் ஆக்க போகிறேன். எப்படி டாக்டரா? என்ன ஒருத்தன் சொல்கிறான், நான் அவளை, அவங்க வீட்டில் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்படி, நான் கொஞ்சம் கூட ஓங்கி அடித்தா உடஞ்சிடும் போல இருக்கு, அந்த மாதிரி அடிச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன், நான் படிக்க வைப்பேன், நான் எல்லாம் செய்வேன். அவங்கள்ட்ட பேசும்போது அப்படி தான், உனக்கு நான் அப்படி வாங்கி தருவேன், இப்படி வாங்கி தருவேன், காலையில் உன்னை கடைக்கு கூட்டிகிட்டு போய் சாயங்காலம் வரைக்கும் உனக்கு வாங்கி தருவேன். அப்போ எப்போ வேலைக்கு போவே, நீ எப்போ வேலைக்கு போவ, எப்போ பைசா வரும் உனக்கு? அப்பா கிரெடிட் கார்டு தந்து விட்டாருன்னா வாங்கி கொடுப்பேன். உன் பைசாலாம் வாங்கி கொடுப்பியா? நல்லா சொல்லிடுறது. அவங்களும் ஹாஹா, எனக்கு இதல்லவோ வருங்கால கணவன் அல்லது வருங்கால மனைவி. சில பெண்கள் சொல்கிறது, நீ வேலைக்கு போக வேண்டாம், நான் உனக்கு என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இவன் வீட்டில் இப்போவே பாத்திரங்களை ஸ்டார்ட் பண்ணுறான். நான் கல்யாணம் ஆன பிறகு நான் வீட்டில் போய் அடுத்தது கல்யாணம் பாத்திரங்கள். வாயில் வடை சுட்டுட்டு கல்யாணம் அடுத்த நாளே என்னாச்சு, சண்டை. போத்தீஸ் போமா, எங்கே போத்தீஸு, வேலை இரு, போத்தீஸா, சூப்பர் மார்க்கெட் போகணுமா. ஆனால் இவ்வளவு நாள் வாயினால் வார்த்தையினால் அன்பு கூர்னியே மகனே, இப்போ கிரியை எங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ வாயிலையும் உருட்ட வேண்டாம், வாயிலையும் வடச்சுட வேண்டாம், உண்மையிலே உன்னுடைய அன்பை காண்பி. சில பிள்ளைகள் பெற்றோர், அம்மா நான் வேலைக்கு போயிட்டேன்னா உங்களுக்கு நான் அப்படி தருவேன். வேலை கிடைச்சோன்னா ஆளையே வீட்டில் காணாது, வீட்டுக்கே வரமாட்டான். மக்களை எங்கே இருக்கா, சும்மா வைங்கம்மா போனேன், எல்லாம் வாயின் வார்த்தையும் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுறேன். ஆண்டவர் சொல்றார், வசனத்தினால் அல்ல, வாயின் வார்த்தையினால் அல்ல, நாவினால் அல்ல, கிரியையிலும் உண்மையுமாய் நீங்கள் அன்பு கூற வேண்டும். நீங்கள் ஒன்றும் யார்கிட்டையும் ப்ராமிஸ் பண்ண வேண்டாம், யார்கிட்டையும் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்ல வேண்டாம், செஞ்சு காட்டுங்க. வீட்டில் பெற்றோர்கிட்ட நீங்கள் சொல்லணும், அம்மா நான் உங்களுக்கு அப்படி வாங்கி தருவேன், அப்படி வீடை கட்டுவேன், அந்த காரை வாங்குவேன், உங்களை நான் அப்படி வச்சு அழகு பார்ப்பேன்னு சொல்லி அப்பா அம்மாட்ட நீங்கள் ப்ராமிஸ் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறேன், அதுக்காக முயற்சி செஞ்சு அதை கிரியில காட்டுங்க. வீடு வாங்கி தருவேன்னு சொல்ல வேண்டாம், வீட்டு சாவியை கொண்டு அம்மா கையில் கொடுங்க. இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அம்மா உங்களுக்கு நான் நல்ல கார் வாங்கி தருவேன், அப்பா உங்களுக்கு நல்ல வாகனத்தை வாங்கி, வாயில சொல்லாதீங்க, வாங்கி கொண்டு காரை முன்னாடி விட்டு சாவியை, அப்பா இது உங்களுக்காக நான் வாங்கினேன் பைக், நான் உங்களுக்காக வாங்கின கார்னு கையில் கொடுங்க.
வசனத்தினால, வாயினால் அல்ல, அன்பினாலே. எல்லாரும் சொல்லுங்க, அன்பினாலே, உண்மையினாலே, கிரியையினாலே அன்பு கூற கடவோம். ஹல்லேலூயா. அப்போ உள்ள இருதயம் மாறிட்டாலே வாயின் வார்த்தைகள் என்ன செஞ்சிடும்? மாறிடும். இப்போ முதல்ல நம்ம வாசிச்ச வசனத்துக்கு வருவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய காரியங்களை பார்க்கும்போது வசனம் சொல்லு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக, பக்தி விருத்திக்கு உண்டான ஏதுவான நல்ல வார்த்தை உண்டான அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ வாயின் வார்த்தையில மாற்ற வரணும்னா இருதயத்தில் மாற்ற வரணும். அதுக்கு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் வேதம் சொல்லுகிறது, மிகுந்த, எல்லாரும் வாசிக்க, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை. உள்ளுக்குள்ள மாற்றம் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே. 4ஆம் வசனம், நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அப்போ என்ன எடுக்கணும்? நம்ம கர்த்தரை நம்பி விசுவாசத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், உள்ளத்தில் மாற்றம் வர வேண்டும். உள்ளத்தில் மாற்றம் வந்து தாழ்மையும் அன்பு உங்களுக்குள்ள வரும்னா உங்கள் வாயின் வார்த்தைகள் மாறும், உங்கள் பேச்சு மாறும், கர்த்தருக்கு பிரியமான வார்த்தை புறப்படும். ஒருவேளை இந்த இடத்துல நான் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்நானம் எடுக்கலைன்னு யாராவது இருப்பீங்கன்னா, வரும் நாட்களிலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இன்னைக்கு விசுவாசிச்சு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, நானும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி நீங்க ரட்சிக்கப்பட்டு உங்க இருதயத்தில் விசுவாசிச்சீங்கன்னா உங்க வாயின் வார்த்தைகள் மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய செயல்கள் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறீர்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாறட்டும், உங்களுடைய இருதயம் மாறட்டும், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார்.